வணக்கம் நண்பர்களே, நான் மணிகண்டன். திஸ் இஸ் மணி ட்ராவல்ஸ் வித் ஹோப். இது மாதிரி தொடர்ந்து பல வீடியோக்கள் வரப்போது. அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்க வேண்டியது மட்டும்தான். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் பராமரிப்பு பணிகள் நடைபெறுவதனால அந்த பகுதிகளில் எந்த ஒரு ரயிலும் இயக்கப்படாது. காரிடர் பிளாக் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த காரணத்தினால பல்வேறு ரயில்கள் மாற்றுப்பாதையில் இயக்கப்பட இருக்கிறது. ஒரு ரயிலானது நேரம் மாற்றி இயக்கப்பட இருக்கிறது. அது என்னென்னைக்கு எந்தெந்த ரயில் அப்படிங்கிற டீட்டெயிலை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அப்படி நம்ம பார்க்கக்கூடிய முதல் ட்ரெயின் என்ன அப்படின்னா, ட்ரெயின் நம்பர் 07229 கன்னியாகுமரியிலிருந்து சேரலப்பள்ளி வரைக்கும் இயங்கக்கூடிய இந்த ரயில் கன்னியாகுமரியில் இருந்து காலையில் 5:15 மணிக்கு புறப்படக்கூடிய சிறப்பு கட்டண ரயில். இந்த ரயிலானது வருகிற மே மாதம் 23 மற்றும் 30 ஆகிய தேதிகளில் விருதுநகர் வரைக்கும் வரும். விருதுநகரிலிருந்து மதுரை வழியாக இயக்கப்படாமல் காரைக்குடி திருச்சி வழியாக இயக்கப்படும் அப்படின்னு அறிவிப்பு இருக்கிறது. அதனால் இந்த ட்ரெயினில் மதுரையிலையோ திண்டுக்கல்லையோ பிடிக்க முடியாது அப்படிங்கிறத நம்ம மனசில் வச்சுக்கணும். அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ட்ரெயின் நம்பர் 12666 கன்னியாகுமரியில் இருந்து ஹவுரா வரைக்கும் இயங்கக்கூடிய ரயில். வாரம் ஒரு முறை இயங்கக்கூடிய ரயில். 5:50 மணிக்கு காலையில் புறப்படக்கூடிய இந்த ரயிலானது வருகிற 24 மற்றும் 31 ஆகிய தேதிகளில் மதுரை திண்டுக்கல் வராமல் விருதுநகரிலிருந்து காரைக்குடி திருச்சி வழியாக இயக்கப்படும் அப்படின்னு அறிவிப்பு இருக்கிறது. அதற்கடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ட்ரெயின் நம்பர் 16848 செங்கோட்டையிலிருந்து மயிலாடுதுறை வரைக்கும் இயங்கக்கூடிய ரயில். தினமுமே இயங்கக்கூடிய ரயில். காலையில் 6:55 மணிக்கு செங்கோட்டையிலிருந்து புறப்படக்கூடிய இந்த ரயிலானது வருகிற 19, 21, 23, 24, 26, 28, 30, 31 ஆகிய தேதிகளில் செங்கோட்டையிலிருந்து புறப்பட்டு விருதுநகர் வந்து விருதுநகரிலிருந்து காரைக்குடி திருச்சி வழியாக இயங்கும். அதே நேரத்தில் திண்டுக்கல், கரூர், மதுரை இந்த ஏரியாவுக்கு இந்த ரயில் வராது. கரூர் வரும், திருச்சியிலிருந்து சுற்றி வரும். அதனால் நேரம் அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகமாகும். இந்த ரயில்கள் எல்லாம் மாற்றுப்பாதையில் இயங்கக்கூடிய ரயில்கள். அந்த தேதிகளையும் குறித்து வச்சுக்கோங்க. அதற்கடுத்து நேரம் மாற்றப்பட்டிருக்கக்கூடிய ரயிலை பற்றி நம்ம பார்த்தாகணும். ட்ரெயின் நம்பர் 07192 மதுரையில் இருந்து காச்சேகுடா வரைக்கும் இயங்கக்கூடிய வாராந்திர ரயிலாக இருக்கக்கூடிய ரயில். அது வழக்கமாக காலையில் 10:40 மணிக்கு கிளம்பும். ஆனால் வருகிற 21ஆம் தேதி மே அன்னைக்கு 12:05 மணிக்கு பிற்பகல் புறப்படும் அப்படின்னு அறிவிப்பு இருக்கிறது. இந்த ட்ரெயினில் நம்ம புக் பண்ணியிருந்தோம் அப்படின்னா நமக்கு எக்ஸ்ட்ரா ஒரு 1.5 மணி நேரம் இருக்குது அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கிட்டு அதற்கு தகுந்தாற் போல் நம்முடைய திட்டங்களை அமைத்து கொள்ள வேண்டியது அவசியமாகிறது. இந்த வீடியோவில் நான் கொடுத்த தகவல்கள் உங்களுக்கு போதுமானதாகவும் அதே நேரத்தில் பயனுள்ளதாகவும் இருந்திருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை நிச்சயமாக எனக்கு இருக்குது. இந்த தகவல்கள் நம்முடைய நண்பர்களையும் சென்று சேரணும். ஏன்னா ரயிலை பயன்படுத்தக்கூடிய அனைவருக்குமே எல்லா தகவல்களும் போய் சேரணும். அது மட்டும் இல்லாமல் இந்த செங்கோட்டை மயிலாடுதுறை ரயில் பயன்படுத்துகிறவங்க நிச்சயமாக அதை இது பண்ணிக்கணும். நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் திருச்சி வழியாக மயிலாடுதுறை ரயில் இயங்கும் அப்படின்ட்டு. அதில் தவறுதலாக கரூர் அப்படிங்கிறத சேர்த்துருந்தேன். கரூர் வழியாக இந்த ட்ரெயினானது இயங்காது. திருச்சியிலிருந்து மயிலாடுதுறை வரைக்கும் இயங்கும். ஈரோடு செங்கோட்டை ரயில் வழக்கமான ரூட்டில் தான் இயங்கும். அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். இந்த மாற்றங்கள் குறிப்பிட்ட தேதிகளில் மட்டும் அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.